வருஷத்துல 12 மாசம். ஆனா, நீங்க 11 மாசம் தான் வாழவே செய்வீங்க. இஃப் யூ யூஸ் சோஷியல் மீடியா ஃபார் 2 ஹவர்ஸ் a day. ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 365 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா 730 ஹவர்ஸ் 730 ஹவர்ஸ் 24 ஹவர்ஸில் டிவைட் பண்ணால் 30 டேஸ் 30 நாள் டூம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. புரியுதா? எவ்வளோ சீரியஸ் இது? அப்படியே இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு வெளில போய் உங்க ஸ்கிரீன் டைம் செட்டிங்ஸ்ல போய் பாருங்க. 2 ஹவர்ஸ் மேல சோஷியல் மீடியா இருக்கா இன்னைக்கு? நேத்து இருக்கா? இல்லை காலைல பார்க்குறீங்கன்னா நேத்து இருக்கா? இஃப் 2 ஹவர்ஸ் மேலே டெய்லியும் ஆவரேஜாக இருக்குன்னா வருஷத்தில் 12 மாதத்தில் 11 மாதம் தான் எஃபெக்டிவாக வாழவே செய்வீங்க. ஒரு மாதம் ஃபுல்லாக டூம் ஸ்க்ரோல் பண்ணினே இருக்க. ஸோ இது எப்படி நம்ம மாற்றலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கைடு வச்சுருக்கேன். இப்போ நான் சொல்ல போகிற ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டிக் மார்க் மாதிரி போட்டு இதெல்லாம் 3 ஸ்டெப்பை பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் அனுப்புங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யுவர் மெசேஜுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1 இஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ். நோட்டிஃபிகேஷன் இஸ் த பிக்கஸ்ட் ஒரு எனிமி நம்மளோட ப்ரொடக்டிவிட்டிக்கு எல்லாத்துக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நோட்டிஃபிகேஷன் இஸ் அலாம் தட் அதர் பீப்புள் செட் ஃபார் யுவர் லைஃப். உன் வாழ்க்கைக்கு அடுத்தவன் செட் பண்ணுற ஒரு அலாரம் தான் நோட்டிஃபிகேஷன். இப்போ நான் பேசிட்டே இருக்கேன், இப்போ எங்கேயும் நோட்டிஃபிகேஷன் வருது, எப்படி பார்ப்பேன், என்னது இவன் இவ்வளோ பெரிய பேரலை என்ன அசிங்கமாக திட்டி போட்டிருக்கான், என்னாச்சு பார்த்தியா? இந்த மாதிரி வந்து ஈவன் தோ நான் இங்கே ஃபுல் அட்டென்ஷன் இருக்குன்னு நினச்சாலும் ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் என்னோட மைண்டோட ஃபோக்கஸை தூக்கிடும். ஒன்ஸ் அவன் ஏதோ பேராவாக ஏதோ போட்டிருக்கான், அந்த பேராவை நான் பார்த்துட்டேன்னா என்ன தான் இங்கே பேசினாலும் என் பேக் ஆஃப் மைண்டில் சம்ஹவ் அது ஓடிட்டே இருக்கும். ஸோ என்னோடய ஃப்ரீ டைமில் நான் அதுக்குன்னு டைம் ஒதுக்கும் போது அதுக்குள்ளே நான் போதும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் ஆப் எல்லாத்துலேருந்தும் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணுங்க. உன் ஃபோன்லேருந்து நோட்டிஃபிகேஷனும் வரவே கூடாது. எஸ்எம்எஸ்ஸோ இல்லை அந்த ஆப்லேருந்து ஜொமேட்டோலேருந்து லூஸ் மாதிரி வரும். ஸ்னாப் எவனா ஸ்னாப் போடுவான், மூஞ்சி தூக்கியும் ஸ்னாப் போடுவான், அதை வரும் நோட்டிஃபிகேஷன் டொயிங்கன்னு அதை எடுத்து பார்ப்போம். சத்தியமாக தேவையில்லாதது. நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும் ஒரு கோல் இருக்கா, தென் அதர் பீப்புள் நம்ம கொடுக்குற இந்த டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு தேவையில்லை, அப்படியே ஒதுக்கிடணும். ஸோ திஸ் இஸ் ஸ்டெப் நம்பர் 1. டர்ன் ஆஃப் ஆல் நோட்டிஃபிகேஷன் இன் ஆல் அப்ளிகேஷன் எக்ஸப்ட் பேங்கிங். வேணும்னா நான் வெறும் பேங்க் ஆப் மட்டும் தான் நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுப்பேன். ஸ்டெப் நம்பர் 2, ஒரு ஆப் இருக்குது ஸ்க்ரீன் ஜென்னு. இப்போ இந்த ஆப்பை போய் நீங்கள் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? இது உள்ளே வந்து ஒரு குரூப் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இந்த குரூப் உள்ளே போய் நீங்கள் இந்த ஆப்ஸ்லாம் வச்சுக்கலாம். லெட்ஸே ஒரு குரூப் ஓப்பன் பண்ணி அதில் உங்கள் சோஷியல் மீடியா எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. இப்போது அதில் போய் 5 மினிட்ஸ் தான் ஓப்பன் ஆகும். ஒரு நாளைக்கு 8 டைம்ஸ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ 5 × 8 40 மினிட்ஸ். 40 மினிட்ஸ் டே தான் இன்ஸ்டா நான் பார்ப்பேன். ஓகே, 2 ஹவர்ஸ்லேருந்து 40 வரலாம், போக போக கம்மி பண்ணலாம். ஓகேவா? கீழே போய் இன்டென்ஷனல் ரீசனிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இன்டென்ஷனல் ரீசனிங்கை ஆன் பண்ணிடுங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் இப்போ நீ இன்ஸ்டாவோ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணால் அது வந்துட்டு கேட்கும், ஏன் ஓப்பன் பண்ணுறேன்னு. ஸோ அதுக்கிட்ட ஒரு ரீசன் சொல்லணும். நான் வந்து இவனுக்கு மெசேஜ் பண்ணணும், இல்லை நான் வந்து ரொம்ப மூளை பாதிக்கப்பட்டவன், நான் வந்து இப்போ எனக்கு அடிக்ஷன் தேவை, நான் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணி தான் உள்ளே போகணும். ஸோ இப்படி டைப் பண்ணும்போது நமக்கு இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இன்ஸ்டாக்குள்ளே போகிறோம்? ஏன்னா அதை வந்துட்டு கேட்கும் ஈச் அண்ட் எவ்ரி டைம். ஃபோன் ஓப்பன் பண்ணாலும் இன்ஸ்டாக்குள்ளே போயிடும், ஃபோன் ஓப்பன் பண்ணாலே வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிடும். சப்போஸ் இங்கே நிற்கிற ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுற பஸ் வர வரைக்கும் ஃபோன் எடுத்தால் இன்ஸ்டாக்குள்ளே போவேன். ஏன் போகிற? அப்போது பஸ் ஸ்டாப்பில் இப்போது தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு அடிக்டடான பர்சனாக நம்ம இருக்கணும் அவசியம் இல்லை. மைண்ட்ஃபுல்லாக வாழணும். திஸ் இஸ் அ கேம் சேஞ்சர். செகண்ட் ஒன். ஸோ ஃபாலோ. அண்ட் இந்த ஆப்பில் போனால் இதில் ஒரு ஹேக் இருக்குது, ஒரு லூப் ஹோல் இருக்குது. இங்கே கீழே இந்த செட்டிங்ஸ் கொடுத்து இதை போய் நம்ம டிசேபிள் ஃபார் 24 ஹவர்ஸ் கொடுத்தோன்னா அடுத்த 24 ஹவர்ஸ்க்கு நீ இந்த ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு கேட்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கே ஒரு 1 மினிட் பாஸ், 1 மினிட் வெயிட், 60 செகண்ட்ஸ் வெயிட். ஸோ 1 மினிட் வந்துட்டு வெயிட் பண்ணி தான் அந்த செட்டிங்ஸை ஒரு நாள் டிசேபிள் பண்ண முடியும். அண்ட் நெவர் கோ ஃபார் 24 ஹவர்ஸ். ஏதோ ஃபங்க்ஷனில் இருக்காங்க, டக்குன்னு ஏதோ ஒரு வேலை இருக்குது, யாருக்கு ஏதோ ஒர்க்கில் வாட்ஸ்அப்பில் ஒர்க் பண்ணுறேன்னா ஒரு 40 மினிட்ஸ்க்கு டிசேபிள் பண்ணிவிட்டு திரும்பவும் அது வந்து லாக் ஆகிரும். அண்ட் ஸ்டெப் நம்பர் 3 இஸ் கிரே ஸ்கேல். மொபைல் ஃபோன் அப்ளிகேஷன் எல்லாமே ஒரு ஆர்மிஸ் ஆஃப் சயின்டிஸ்ட் உட்காந்து நம்மளை அடிக்ட் ஆக்கிறதுக்குன்னே உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இதில் இந்த ப்ரோ நான் ஒரு நாளைக்கு 4 ஹவர் இன்ஸ்டா யூஸ் பண்ணுறேன் ப்ரோ, 4 ஹவர் ஃபோன்லேயே அடிக்டடாக இருக்கேன்னா முழுக்க உன் மேலே ப்ளேம் எடுத்துக்க வேணாம். ஏன்னா
நீயா போய் விழலை, உன்னை வலை விச்சு உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஓகே, ஒரு ஒரு சயின்டிஸ்டெல்லாம் உட்காந்து பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் இன்வெஸ்ட் பண்ணி நான் எப்படி அட்டென்ஷன் எப்படி நான் டிஸ்ட்ராக்ட் ஆகுன்றதெல்லாம் படித்து நோட்டிஃபிகேஷன் தான் ரெட் கலரில் இருக்கணும், ஏன்னா ரெட் கலர் ஒரு ஏர்ஜென்சியை க்ரியேட் பண்ணோம். இப்படிலாம் நம்ம சைக்காலஜியை புரிஞ்சு நம்மளை அடிக்கிறாங்கன்னா இந்த ட்ராப்பில் நம்ம விழுந்தால் நம்ம வந்து ஒரு விக்டிமாக ஃபீல் பண்ண வேணாம். அவன் பண்ணுறான் இப்படி. ஸோ இப்போ நம்ம இவனை எப்படி நம்ம டிஃபென்ஸாக நம்ம எப்படி நம்மளை பார்த்துக்க, இதுக்கு இந்த 2 ஸ்டெப்பு. அண்ட் 3வது ஸ்டெப்பு வந்து கிரே ஸ்கேல்னு ஒரு இருக்கும். எல்லா ஃபோன் செட்டிங்ஸ்லையும் டிஃபால்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா யூடியூப்பில் போய் ஹவு டு செட்டப் கிரே ஸ்கேல் இன் மை உங்கள் ஃபோன் மாடலில் போட்டு சர்ச் பண்ணுங்கள். கிரே ஸ்கேலை போட்டால் ஃபோன் பிளாக் அண்ட் ஒயிட் ஆகிரும், எந்த ஒரு கலர்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ ஃப்ரீ டைமில் இருக்கும்போது இந்த மாதிரி கிரே ஸ்கேலில் வச்சு எப்போதும் வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப்பில் அந்த கிரே ஸ்கேலில் பாரு, எது ப்ளூ டிக்கி எது டிக்கி எதுவுமே தெரியாது. எல்லா ஆப்பும் ஆர்டினரியாக இருக்கும். இதில் போய் இன்ஸ்டா பாரு, கேவலமாக இருக்கும். இன்ஸ்டா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். ஸோ ஒரு டெம்ப்டிங்காகவே இருக்காது ஃபோன் யூஸ் பண்ண. ஸோ இந்த 3 ஸ்டெப்பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ரோ நான் பண்ணிட்டேன் ப்ரோன்னு எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஐ எம் லிட்ரலி வெயிட்டிங் ஃபார் யுவர் டெக்ஸ்ட். இதெல்லாம் எத்தனை பேர் பார்த்து இது எத்தனை பேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுவீங்கன்னு வெயிட் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் டூ இட் அண்ட் சென்ட் இட் டு மீ. நான் வீட்டுக்கு போகிறேன். பாய் கைஸ். நான் ஒரு ஆஃபீஸ் ரெண்ட் எடுத்துக்கிறேன் கைஸ். ரொம்ப நாள் ஆச்சு இந்த வாட்ஸ்அப் சேனலில் பேசி. ஸோ திரும்ப ஆக்டிவாக ஆக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட கான்ஸ்டன்ட் சப்போர்ட் தேவை. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணும் ப்ரோ, எனக்கு இந்த விஷயத்தில் ஒரு ஐடியா இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னா எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். அதுக்கும் நம்ம ஏதாவது பண்ண முடிஞ்சா நல்ல வீடியோவாக ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணலாம். ஓகே கைஸ், லெட்ஸ் க்ரோ டுகெதர். பாய்.